ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கரில் சாதம் எப்படி வடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சாதம் வடிக்கிறது அப்படின்னா குக்கரில் எப்பயும் போல் குக்கர் சாதம் எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாத்திரத்தில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சு அந்த கஞ்சியை வடிச்சிட்டு சாதம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி குக்கரில் எப்படி ஈஸியாக நம்ம சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கஞ்சி வடிச்சிட்டு உதிரியான சாதம். குக்கர் சாதம் பார்த்திங்கன்னா நம்ம களியாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்தால் ஆறி போனதுக்கப்புறம் அந்த கஞ்சியும் அது கூட கோர்த்துக்கிட்டு இறுகி போயிருக்கும். அப்படி இருக்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு குக்கர் சாதம் பிடிக்காது. கஞ்சி வடிச்சிட்டு நம்ம ரைஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு நம்ம குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எப்படி கஞ்சி வடித்த சாதம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த கிண்ணத்தில் நான் இன்றைக்கி சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி. நீங்கள் எந்த விதமான அரிசியாக இருந்தாலும் இதே மெத்தடில் வடிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் வச்சு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் நம்ம இதை வேக விடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். அதனால் இந்த மெத்தடில் சாதம் வடிக்கிறதுல நமக்கு கேஸ் செலவு ரொம்பவே கம்மியாக ஆகும். இப்போது அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம இந்த குக்கரில் எப்படி சாதம் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியாக அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இந்த 3 லிட்டர் குக்கரில் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுவே அதிகமான அளவில் சாதம் ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா இப்போ நம்ம டபுளாக 400 கிராம், நம்ம இப்போ 200 கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா, 400 கிராம் அதுக்கு மேலே அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 5 லிட்டர் குக்கர், பெரிய குக்கர் நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா, அதில் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் சில்வர் குக்கர் அப்படி இல்லைனாக்கா உங்களுடைய அலுமினியம் குக்கர் எதுவாக இருந்தாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக வேலை முடியும். இப்போ இதுக்கு தண்ணி டம்ளர் கணக்கில் வைக்கிறத மறந்துடுங்க. டம்ளர் கணக்கில் தண்ணி வச்சா கண்டிப்பாக நமக்கு பழையபடி குக்கர் சாதம் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கிடைக்கும். நல்லா உதிரியாக சாதம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பாத்திரத்தில் கஞ்சி வடித்த சாதம் வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் வச்சு வேக விடும்போது தண்ணி அளவு ஜாஸ்தியாக வச்சு அது கொதி வந்தவுடனே நம்ம அரிசி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தண்ணி அதிகமாக வைக்கணும். அரிசி ஊற விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் கழுவி குக்கரில் சேர்த்துட்டு கையோட தண்ணி சேர்த்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிடலாம். டம்ளரில் தண்ணி வைக்கிறத மறந்துடுங்க. அதாவது 1 கப்புக்கு 2 கப்பு, 1 கப்புக்கு 3 கப்பு அந்த மாதிரிலாம் தண்ணி மெஷர் பண்ணிலாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குக்கருடைய 3/4 பாகம் பாருங்கள், இந்த அளவுக்கு 3/4 பாகம் வரைக்கும் தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தாராளமாக தண்ணி வைக்கும்போது தான் நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற தண்ணியை நம்ம வடிச்சிட்டு கஞ்சியை வடிச்சிட்டு நமக்கு உதிரியாக பாத்திரத்தில் வச்ச மாதிரி சாதம் கிடைக்கும். பாத்திரத்தில் வைக்கிறத விட இதை குக்கரில் இது மாதிரி நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். கேஸ் செலவு ரொம்ப கம்மியாகும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு அரிசியை ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நல்ல சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ குக்கருடைய மூடியில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ்கெட், ரப்பர் கேஸ்கெட் போட்டுக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த கேஸ்கெட்டை போட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விசில் அந்த வெயிட் மேலே போடுவோம் இல்லையா, அது இப்போ போடக்கூடாது. இப்போ விசில் போட வேண்டாம். கேஸ்கெட் மட்டும் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய கேஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடில் எரியணும் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஹை ஃப்ளேமில் வச்சு காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக இருக்குது ஹை ஃப்ளேம். இப்படி வைக்கக்கூடாது. இது டோட்டலாக சிம்மில் இருக்குது, அப்படியும் வைக்கக்கூடாது. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் இப்போது ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இந்த விசில் போடுற அந்த ஹோல் வழியாக நமக்கு உள்ள ஸ்டீம் ஃபார்ம் ஆகி தண்ணி நல்லா சூடாக அப்படியே அந்த தண்ணி ஃபோர்ஸாக வர ஆரம்பிக்கும். கரெக்டாக 2 நிமிஷம் வச்சுருங்க. 2 நிமிஷத்தில் நமக்கு தண்ணி இந்த ஹோல் வழியாக வரும். இந்த 2 நிமிஷமுமே ஸ்டவ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். கூட்டவோ குறைக்கவோ செய்ய வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆக போகுது. பாருங்கள், இப்போ லேசாக இந்த
குக்கர் ஹோல் வழியாக தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஃபோர்ஸாக வரணும். அந்த மாதிரி ஃபோர்ஸாக வரும்போது நம்ம இந்த இடத்துல வந்து வெயிட்டை வந்து போடணும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷமுமே நமக்கு ஸ்டவ் வந்து அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கோம். இதுவே நீங்கள் பெரிய சைஸ் குக்கர் 5 லிட்டர் குக்கராக இருந்தால் 2 நிமிஷங்கிறது ஒரு 3 நிமிஷம் கூட ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னோட இந்த சின்ன குக்கர் வந்து 2 நிமிஷத்துலேயே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வழியாக தண்ணி வந்து நல்லா இது மாதிரி ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ தெரியுதா? இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. 2 மினிட்ஸில் இந்த மாதிரி இந்த ஸ்டீம் வரும்போது நம்ம வந்து வெயிட்டை போட்டு விட்டுடலாம். வெயிட்டை போட்டுட்டு நீங்கள் அந்த ஃப்ளேமை வந்து குறைக்கவோ கூட்டவோ செய்யாதீங்க. பாருங்கள், அதே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. அதே மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போது விசில் போடாமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம் ஸ்டவ்வில். இப்போது அது வழியாக தண்ணி ஃபோர்ஸாக வர ஆரம்பித்த பிறகு, ஸ்டீம் வந்த பிறகு வெயிட்டை போட்டிருக்கோம். வெயிட்டை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸ்டீம் ஃப்ளேம் வந்து அதே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ டோட்டலாக 4 நிமிஷத்தில் நமக்கு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கேஸ் செலவு. நீங்கள் இதுவே யோசிச்சு பாருங்கள், 4 நிமிஷத்தில் நீங்கள் பாத்திரத்தில் சாதம் வந்து வடிக்க முடியுமா அப்படின்னு. குறைஞ்சது அரை மணி நேரமாவது சிம்மில் வச்சு எரிய விடணும். ஸ்டவ்வை எரிய விட்டால் தான் அந்த ரைஸ் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். கூட வச்சுட்டா பொங்கி பொங்கி வலியும். இதில் வந்து அந்த பிரச்சனைலாம் கிடையாது. முதல்ல ஒரு 2 நிமிஷம், இப்போ விசிலை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம், மொத்தமே 4 நிமிஷம் தான். இப்போ பாருங்கள், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது விசில் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. டோட்டலாக 4 நிமிஷம் ஆன பிறகு நான் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். நீங்கள் ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரைஸ் வந்து 2 நிமிஷத்தில் வேகுதா இல்லை 3 நிமிஷத்தில் வேகுதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வெயிட் போட்டதுக்கப்புறம் உங்களோட ரைஸ் இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது அப்படின்னா 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் கழித்து கூட ஆஃப் பண்ணலாம். என்னுடைய ரைஸ் வந்து கரெக்டாக 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3 நிமிஷம் இன்னும் வெயிட் பண்ணுவேன். அந்த 3 நிமிஷத்தில் நான் இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன், விசில் எடுத்து விட மாட்டேன். உள்ளே வந்து ஃபுல் ஃபோர்ஸில் நமக்கு ஸ்டீம் இருக்கும். இப்போ அந்த ஸ்டீமில் தான் நம்மளுடைய ரைஸ் வந்து வேக போகுது. அதனால் இதை உடனடியாக டக்குன்னு தூக்கியே வைக்காதீங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, திறந்துடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் வேணால் நீங்கள் மெதுவாக இந்த குக்கரை இறக்கி கீழே வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போ டோட்டலாக 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்புறம் விசில் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 3 நிமிஷத்துலேயே என்னுடைய ரைஸ் வந்து வெந்துடும். உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டிங்க அப்படின்னா அது 3 நிமிஷம் தேவைப்படுதா இல்லை 4 இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் தேவைப்படுதான்னு தெரிஞ்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு மேலே நான் ஃபுல்லாக அந்த ஸ்டீம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னா ரைஸ் வந்து ரொம்ப குழஞ்சிடுது. அதனால் நான் 3 நிமிஷத்துலேயே நான் எடுத்துடுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு வேளை ஸ்டீம் தன்னால் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் உங்களோட ரைஸ் வேகுதா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இந்த எக்ஸஸாக இருக்க ஸ்டீமை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுடுவேன். எடுத்து விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ராவாக இருந்த ஸ்டீம் வந்து நான் எடுத்துட்டேன். இன்னும் அந்த ஸ்டீம்லேயே இருந்தால் நமக்கு ரைஸ் இன்னும் குக் ஆகி ரொம்ப குழஞ்சிடும். அதனால தான் இப்போ ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியோட இந்த அரிசி வந்து இப்படி தான் வெந்திருக்கும். பாருங்கள், இதுவே நீங்கள் அளவாக 1 டம்ளருக்கு 2 டம்ளர் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அப்படிலாம் தண்ணி வச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தண்ணி அந்த கஞ்சி வந்து சாதத்தோடு கோர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது குக்கர் ரைஸ். இப்போ இது வந்து பாத்திரத்தில் வடித்த மாதிரியே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பாருங்கள், ரைஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து லேட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரைஸ் வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை ஈஸியாக நம்ம வடித்து விட்டுடலாம். அதுக்கு நம்ம மூடிடணும். மூடி தான் வடிக்க போகிறோம். ஆனால் தண்ணி நமக்கு வெளியில் வரணும் இல்லையா, அதனால் இந்த குக்கர் கேஸ்கட்டை எடுத்துடலாம். கேஸ்கட்டை எடுத்துட்டு நம்ம மூடிட்டு தண்ணியை வடிச்சு விடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த கேஸ்கட் போடுற இடத்துல இந்த மாதிரி ஹோல் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக தண்ணி வந்து நமக்கு வந்து ஈஸியாக வடிஞ்சு வந்துடும். குக்கரை சாய்ச்சி வடிக்கும் போது இந்த மேலே இருக்கிற ஹோல் வழியாக தண்ணி வெளியில் வந்து நம்ம கையிலலாம் தெரிச்சிடாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வெயிட்டை வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா அது வழியாக தண்ணி வராது. இப்போது இந்த உங்களுடைய குக்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே ஒரு பாத்திரம் வச்சு குக்கரை அது மேலே வச்சு லேசாக சாய்ச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க தண்ணி வந்து வடிஞ்சு வந்துடும். அந்த கேஸ்கட் போட்டிருக்கிற அந்த மூடியில் கேஸ்கட் போடுற இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அது வழியாக தண்ணி வந்து வடிஞ்சிடும். நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி வடிஞ்சிட்ருக்கு தெரியுதா? அந்த கஞ்சி வந்து இது மாதிரி நம்ம வடித்து ரிமூவ் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி கஞ்சியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்னொன்று வெயிட் போட்டு விட்ருங்க. அப்படி இல்லைன்னா அந்த மூடியில் வந்து அது வழியாக தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி வடித்து விட்றது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக வடிச்சிடலாம். கஞ்சி தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சா கூட இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பூ போல் ரைஸ் வந்து வேகாது. நான் ரொம்ப வருஷமாக இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள். பூ போல் இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கேஸ் செலவு ரொம்பவே மிச்சம். பாத்திரத்தில் வேக வைக்கணும்னா தண்ணி கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடணும். அது ஹை ஃப்ளேமில் இருந்தால் பொங்கி வரும். சிம்மில் வச்சு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம கேஸை எரிய வச்சா தான் நமக்கு இந்த மாதிரி ரைஸ் வந்து வெந்து கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொத்தமே வந்து 4 நிமிஷம் தான் நமக்கு கேஸ் வந்து செலவாச்சு. நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்டீம்லேயே நமக்கு ரைஸ் வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். கேஸ் செலவு ரொம்ப கம்மியாகும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூடலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.